காலையிலே எப்போவுமே முன்னாடியே எந்திப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி, நம்ம கடை ஒன்று ஆரம்பித்த மாதிரி என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் எதுவுமே வாங்கலை, அதை வேற வாங்க போகணும். அதை வாங்கினா தான் அந்த கடையை வேற நடத்த முடியும். சரி, என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். எப்போவுமே காலையில் இந்த மீனாவும் சாந்தியும் நம்ம வீட்டுக்கு வருவாள்வ. இன்றைக்கி என்னென்ன பக்கமே காணலை. நம்ம வேற புதுசாக கடையை ஆரம்பிச்சிருக்கோம் காட்டலான்னு பார்த்தாலும் ஒருத்தி ஆளை காணலையே. வேற எங்கேயும் பேச போயிட்டாள்வளோ. சரி, பொறுமையாக வருவாள்வ. நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். இது வேற குப்பையாக கிடக்கு, இதெல்லாம் பெருக்கணும். பெருக்கி எடுத்து போடலன்னா வந்து என்ன பாட்டி என்னமா க்ளீன் பண்ணலன்னு நம்மளை கேவலப்படுத்துவாள்வ. நம்ம இதை பெருக்கி எடுத்து போடுவோம். இது என்னப்பா நம்ம ஊர்ல புதுசா கடை வந்திருக்கு? யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த பாட்டி போட்டிருப்பாங்களோ? பாட்டியா தான் இருக்கும். பாட்டி எங்க காணுமே? பாட்டி, பாட்டி எங்க இருக்கீங்க? காலங்காத்தாலேயே நம்மளை யாரை கூப்பிடுறது? கூப்பிடுற வாய்ஸை பார்த்தா மீனா மாதிரி தான் இருக்கு. வரலையே நினச்சோம், வந்துட்டாளுவோ போல. ஒருத்திய காணலப்போ. என்ன பிள்ளை மீனா? என்ன பாட்டி, நம்ம ஊர்ல புதுசா கடை வந்திருக்கு. யார் கடை பாட்டி இது? யார் போட்டிருக்கா? ஏமா மீனா, அந்த கடையை போட்டது நான் தான். ஒரு 5-10 கையில் வரம் பத்தியா, அது அந்த கடையை போட்டேன் பார்த்துக்கா. என்ன இதுக்குள்ள பொருள் எதுவும் வாங்கலை. நீங்க தான் கடை போட்டிருக்கீங்களா பாட்டி? நானும் வேற யாரோ புதுசா கடை போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன் பாட்டி. அப்ப கடை உங்களுது தானா? ஆமாம்மா, கொஞ்சம் பெட்டி கடை மாதிரி நடத்திட்டு இட்லி தோசை அந்த மாதிரியும் போடலான்னு நினச்சிருக்கேன். இனிதான் போய் சந்தையிலலாம் பொருள் வாங்கிட்டு வரணுமா. என்னமோ பழைய சாப்பாடா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு நாக்குல டேஸ்டே இல்லாம போச்சு. ஆஹா, ஜாலி தான். பாட்டி வர கடை திறக்க போறாங்க. இனிமேல் காலையில வந்து எதையாச்சும் சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதுதான். சரி, இதை போய் நம்ம அப்படியே சாந்தி கட்டியே சொல்லிடலாம். என்னல மீனா, ஒரே யோசனையாக தான் இருக்கு. இந்த சாந்தி யாரையும் காணோம். நான் பிறகு அவளுங்களை கூட்டிட்டு வரேன். நீங்க கடை திறந்தீங்கன்னா இந்த தேன் முட்டையை மட்டும் கொஞ்சம் வாங்கி வைங்க பாட்டி. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளா அது கிடைக்க மாட்டேது பாட்டி. நீங்க கடை ஆரம்பிச்சதை வச்சு நானும் அப்படியே தின்னுக்கிடுவோம் பாத்தீங்களா பாட்டி. சரி பாட்டி, நான் போயிட்டு பிறகு அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் வாங்கி வைக்கேன். நீ போ, உன் ஆளுங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லு. பாட்டி கடை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா. சரி பாட்டி, நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன்.